ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஹாய்லாம் வரல, இனிமேல் தான் சொல்லணும். ஓகே நிவேதா சே ஹாய். இப்போ நம்ம பயங்கரமான பிளேஸ்க்குள்ள போறோம். அப்படியே இந்த சைடு வியூ பண்ணலாம். இன்சைட் தி ஸ்ட்ரீட். This is what is called as யானைக்குளம். இங்கே தான் யானையெல்லாம் குளிக்க வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த குட்டி பிளேஸ்க்குள்ளே யானை இந்த குட்டி பிளேஸ்க்குள்ளே யானை எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியாது. பட் அவங்க போட்டிருக்காங்க. அங்கே சரியாக ஒரு பிளேஸ் இருக்குன்றத ரீத்து கண்டுபிடிச்சிருக்கா. ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியும். அது வழியாக தான் யானை இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊரை பற்றி தெரிஞ்சவங்க நான் பேசின வீடியோ கேட்டேன் நான் ஓட அடிப்பாங்க. ஏன் யூடியூப்ல போட போறியா? ஆமாம், அங்கே ஏதோ வழி இருக்குது, தள்ளி போங்க. வாங்க வாங்க, லெட்ஸ் கோ. Yes, this is also a very dangerous place. But exactly. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோர்ட் தெரியுது. மேலே ஒருத்தர் நடந்துட்டும் இருக்காரு. ஸோ அங்கே ஏதோ அவங்க செம்மையான பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அப்படி என்ன அது செம்மையாக இருக்குன்றது நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். இப்போ நம்ம நெற்களஞ்சியத்துள்ள போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த நெற்களஞ்சியம் உள்ள லைட் எல்லாம் இருட்டாக இருக்குது. யாரும் பயப்படாதீங்க. உள்ளே போனோன்னே நாங்களே தெரிய மாட்டோம், வெறும் இருட்டாக தெரியும். இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டோரேஜ் பிளேஸ். ஆமாம், இதில் அங்கங்கே ஜன்னல் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மூட்டையாக அடுக்கி வைப்பாங்க போல். பின்ன நெல் எடுத்துட்டு அப்படியே போடுவாங்க. அதுக்கு தான் இந்த குடோன் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நோ, உன் அடையாளத்தை பார்த்து யார் என்னமா பண்ண போகிறான்? ஸோ we are coming out of this and நம்ம இப்போ ராஜா கோட்டையை நோக்கி போகிறோம். எல்லாரும் அங்கே போய் ஒரு ஹாய் சொல்லிடுங்க.